ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிளஸ்டர் கைடன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் பியில் 6th கொஷின் தாங்க பார்க்க போகிறோம். கொஷின் என்னென்னா, கொஷின்ஸ் ஃப்ரம் த ஆஸ்கர் வைல்ட். ஆஸ்கர் வைல்டில் எழுதின 2 ஸ்டோரி. அதில் வந்து ஒன்று வந்து செல்ஃபிஷ் ஜெயண்ட்டுங்க. செல்ஃபிஷ் ஜெயண்ட் வந்து பற்றி இப்போ நம்ம பார்க்கலாங்க. Every afternoon as they were coming from school, the children used to go and play in the giant's garden. செல்ஃபிஷ் ஜெயண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, செல்ஃபிஷ் ஜெயண்ட்டுங்கிற ஒரு பர்சன் வந்து ஒரு அழகான வந்து ஒரு கார்டன் வந்து இருக்குதுங்க அவர் வீட்டில். அந்த கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் வந்து போய் அங்கே விளையாடுறதுக்கு போவாங்க. அந்த கார்டன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அழகான கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஆஃப்டர்நூன் டெய்லியுமே வந்து மத்தியானத்தில் வந்து பசங்க வந்து அங்கே போய் விளையாடுவாங்க. It was a large lovely garden with soft green grass. Here and there over the grass stood beautiful flowers like stars, and there were 12 peach trees that in the springtime broke out into delicate blossoms of pink and pearl, and in the autumn bore rich fruit. The birds sat on the trees and sang so sweetly that the children used to stop their games in order to listen to them. How happy we are there, they cried to each other. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு அழகான கார்டனு. அந்த கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டான க்ரீன் கிராஸ், நல்ல வந்து ரொம்ப அழகான புல் தரையும், அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மாதிரி மின்னுதுங்களாங்க. அதில் வந்து அந்த கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா 12 பீச் ட்ரீஸ் வந்து இருக்குது. ஸ்ப்ரிங் டைமில் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு பிங்க் அண்ட் பேர்ல் கலரில் வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இதே வந்து ஆட்டம் டைமில் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு நல்ல ரிச்சான ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்குங்க. அந்த மரத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா குருவிங்க உட்காந்து கத்திகிட்ருக்கு. அந்த கத்துற சத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க அவங்க விளையாடிட்டு இருக்கிறதுக்கு கூட பேர்ட்ஸ் வந்து கத்துறதை வந்துட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அவ்வளோ இனிமையாக அந்த குருவிங்கெல்லாம் கத்திகிட்ருக்கு. இந்த பேர்ட்ஸ் போடுற சவுண்ட் எப்படி இருக்குன்னா, நம்மளாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுங்க மாற்றி மாற்றி பேசிக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒன் டே த giant கேம் பேக். He had been to visit his friend the Cornish ogre and had stayed with him for 7 years. After the 7 years were over, he had said all that he had to say, for his conversation was limited, and he determined to return to his own castle. When he arrived, he saw the children playing in the garden. ஒரு நாள் வந்து ஜெயண்ட் வந்து திரும்ப வந்துடுறாரு. அவர் எங்கே போயிருந்தாருன்னா, அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தார். ஃப்ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா கார்னிஷ் ஓகர். அங்கேயே போய் அவரை பார்த்துட்டு 7 இயர்ஸ் வந்து அவர் கூடவே ஸ்டே பண்ணிட்டாரு. 7 இயர்ஸ் அவர் கூட இருந்துட்டு அவருக்கு என்னென்னலாம் இவர் சொல்லணும்னு நினச்சாரோ எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சொல்ல நினச்சதெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து நம்மளோட ஓன் அரண்மனைக்கு வந்து நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினச்சி அவர் திரும்ப வந்துட்டார். அவர் திரும்பி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் வந்து கார்டனில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. What are you doing here? He cried in a very gruff voice and the children ran away. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைங்கள பார்த்த உடனே எல்லோரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான குரலில் வந்து அவர் கத்துனாங்காட்டி பசங்கள்லாம் பார்த்து பயந்து போய் ஓடி போயிடுறாங்க. My own garden is my own garden, said the giant. Anyone can understand that, and I will allow nobody to play in it but myself. So he built a high wall all around it and put up a notice board, trespassers will be prosecuted. He was a very selfish giant. The poor children had now nowhere to play. They tried to play on the road, but the road was very dusty and full of hot stones, and they did not like it. They used to wander round the high wall when their lessons were over and talk about the beautiful garden. ஜெயண்ட் வந்து கத்துறாரு, இது என்னோட கார்டன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீங்களாம் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னொடனே கிட்ஸ் வந்து ஓடி போயிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயண்ட் வந்துட்டு நீங்கள் யாருமே இனிமேல் இங்கே விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த கார்டனை சுற்றி ஒரு பெரிய சுவர் வந்து கட்டிடுறாரு. கட்டிட்டு அந்த சுவரில் வந்து ஒரு போர்டு வந்து மாட்டி விடுறாரு, trespassers will be prosecuted அப்படின்னு. வெளியாட்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது, உள்ளே வர அனுமதி இல்லைன்னு ஒரு போர்டு மாட்டிடுறாரு. அவர் வந்து கண்டிப்பாகவே ஒரு செல்ஃபிஷான ஜெயண்ட் தான். புவர் சில்ட்ரன்ஸ் வந்து என்னென்னா, அவங்களுக்கு எங்கேயுமே போய் விளையாடுறதுக்கு இடமே இல்லை. அவங்க வந்து ரோட்டில் விளையாடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்டியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கற்களாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு அது பிடிக்கவும் இல்லை. அதனால அவங்க வந்து அந்த சுவர் மேலே வந்து நடந்து போவாங்க. எப்போனா அவங்க ஸ்கூல் முடித்து வரும்போது அந்த சுவர் மேலே நடந்து போவாங்க.
அந்த கார்டனுக்குள்ளார அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து பற்றி அவங்க அதை பற்றியே பேசிகிட்ருப்பாங்க. இந்த பசங்கள்லாம் அதை பற்றி பேசிகிட்ருப்பாங்க. ஹவு ஹாப்பி வி வேர் தேர் தே செட் டு ஈச் அதர். அந்த குழந்தைங்கள்லாம் வந்து பேசிக்கிறாங்க, நம்ம உள்ளே வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. தென் த ஸ்ப்ரிங் கேம் அண்ட் ஆல் ஓவர் த கண்ட்ரி there were little blossoms and little birds. Only in the garden of the selfish giant it was still winter. The birds did not care to sing in it as there were no children, and the trees forgot to blossom. Once a beautiful flower put its head out from the grass, but when it saw the notice board, it was so sorry for the children that it slipped back into the ground again and went off to sleep. The only people who were pleased were the snow and the frost. Spring has forgotten this garden, and they cried, so we will live here all the year round. The snow covered up the grass with a great white cloak, and the frost painted all the trees silver. என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ப்ரிங் வந்துருச்சு, ஸ்ப்ரிங் சீசன் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. கண்ட்ரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புட்களும் சின்ன சின்ன குருவிகளும் வந்து நிறையா இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிஷ் ஜெயண்ட்டோட கார்டனில் மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் அது வந்து வின்டர் சீசனாகவே இருக்குது. பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதுக்கு கத்தணுன்னே தோணலை. ஏன்னா வந்து அங்கே பசங்க யாரும் இல்லாதனால அதுங்களுக்கெல்லாம் கத்தணும்னு தோணலை. ட்ரீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் இன்னும் பூ பூக்கவே இல்லை, அதுங்கெல்லாம் மறந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் வந்து பியூட்டிஃபுல் ஃப்ளவர் வந்துட்டு ஒரு தடவை வந்து கிராஸை விட்டு வெளியே வருது. அது வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டு வந்துட்டு மாட்டியிருந்த போர்டை பார்த்துட்டு அது ரொம்ப வருத்தப்படுது பசங்களுக்காக. வருத்தப்பட்டு திரும்ப வந்து அது கிரவுண்டுக்குள்ளாரையே போயிடுது, மண்ணுக்குள்ளாரையே போயிடுது. திரும்ப வந்து அது ஸ்லீப் மோடுக்கே போயிடுது. இங்கே வந்து இருக்கிற ஒரே ஒருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோவும் ஃப்ராஸ்ட்டும் மட்டும்தான். ஏன்னா வந்து ஸ்ப்ரிங்கு வந்து வர்றதுக்கு வந்து மறந்துடுச்சு. அதனால நாம் வந்து இங்கே வந்து அது வர வரைக்கும் நாம் இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு வின்டர் சீசன் மட்டும் இருக்குது. ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு வெள்ளை ஆடை, கிளாக்னால் வந்து ஆடை, ஒரு வெள்ளை ஆடை போத்துன மாதிரி கிராஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ இருக்குது. அந்த ஃப்ரோஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா உறைஞ்சி போயிருக்கிறத பார்த்தா சில்வர் கலரில் தெரியுது. Next, then they invited the north wind to stay with them, and he came. He was wrapped in furs, and he roared all day about the garden and blew the chimney pots down. This is a delightful spot, he said. We must ask the ale on a visit. So the ale came. Every day for 3 hours, he rattled on the roof of the castle till he broke most of the slates, and then he ran round and round the garden as fast as he could go. He was dressed in grey and his breath was like ice. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து யாரை இன்வைட் பண்ணுறாங்கன்னா நார்த் விண்டை வந்து இன்வைட் பண்ணுறாங்க. இன்வைட் பண்ணி அவனும் வந்துடுறான். அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, என்ன முள்ளாக இருக்கிற ஷார்ப்பாக இருக்கிற ஒரு அனிமலோட தோல் மாதிரி இருக்குது, அது மேலே இருக்குது, அப்படி இருக்குது அந்த காற்று. அந்த கார்டன் ஃபுல்லாக வந்து அவன் ரொம்ப கத்துற அந்த காற்று சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அனிமல் வந்து கத்துற மாதிரி ரொம்ப கர்ஜனையாக இருக்குது. அந்த காற்று அடிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா சிம்னி எரிஞ்சிட்ருக்க அந்த சிம்னி பாட் கூட அணைஞ்சு போயிடுது. அந்த காற்றை சொல்லுது இது ரொம்ப வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற ஸ்பாட்டு, அதனால நம்ம என்ன பண்ணலான்னா ஹெயிலை வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெயிலை கூப்பிட்றாங்க. ஹெயிலும் வருது. எவ்ரிடே வந்து 3 hours வந்துட்டு அந்த நார்த் விண்ட் வந்து கேஸ்டலோட ரூஃப்க்கு போய் அங்கேயும் இங்கேயும் அந்த காற்று வந்து அடிக்கிறனால என்ன ஆகுதுன்னா, மேலே இருக்கிற அந்த பலகை ஸ்லேட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்பலகைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுது நிறையா. அதுக்கப்புறமா வந்து அது கார்டனையும் வந்து அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு சுற்றி சுற்றி வருது ஃபாஸ்ட்டாக. அதை பார்க்க வந்து எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு கிரே கலரில் இருக்குது. அது சுவாசிக்கிற காற்று எப்படி இருக்கும் அப்படின்னா ஐஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. I cannot understand why the spring is so late in coming, said the selfish giant as he sat at the window and looked out at his cold white garden. I hope there will be a change in the weather. எனக்கு வந்து புரியவே இல்லை ஏன் ஸ்ப்ரிங்கு வந்துட்டு இவ்வளோ லேட்டாக வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபிஷ் ஜெயண்ட் வந்து அவர் ரூமில் விண்டோ ஓரத்தில் உட்காந்து வெளியே கார்டனை வந்து பார்த்துக்கிட்டே வந்து சொல்கிறாரு. அந்த ஒயிட் கார்டனை நான் வந்துட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வந்து வெதரில் சேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி செல்ஃபிஷ் ஜெயண்ட் நினச்சிக்கிறாரு. பட் த ஸ்ப்ரிங் நெவர் கேம் nor the summer. The autumn gave golden fruit to every garden, but to the giant's garden she gave none. He is too selfish, she said. So it was always winter there, and the north wind and the hail and the frost and the snow danced about through the trees.
எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரிங் வந்துடுச்சு, ஆனால் வந்துட்டு அங்கே மட்டும் வரல. சம்மர் கூட வரல, எல்லா இடத்துலையும் சம்மர் சீசன் கூட வந்துடுச்சு. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜெயண்ட்டோட கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்துட்டு வின்டர் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஆட்டம் கூட வந்துட்டு கோல்டன் ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா கார்டனுக்கும் கொடுத்துருச்சு. ஆனால் வந்துட்டு ஜெயண்ட்டோட கார்டனுக்கு எதுவுமே தரல. ஏன்னா அவன் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதனால இந்த வின்டர் இருக்கிறனால வந்துட்டு நார்த் விண்டு, ஹெயிலு, இந்த ஃப்ரோஸ்ட்டு, இந்த ஸ்னோ மட்டும்தான் வந்து அங்கே இருக்கிற மரங்களை வந்து சுற்றி சுற்றி வருதான். One morning the giant was lying awake in bed when he heard some lovely music. It sounded so sweet to his ears that he thought it must be the king's musicians passing by. It was really only a little linnet singing outside his window. But it was so long since he had heard a bird sing in his garden that it seemed to him to be the most beautiful music in the world. Then the hail stopped dancing over his head, and the north wind ceased roaring, and a delicious perfume came to him through the open casement. I believe the spring has come at last, said the giant, and he jumped out of bed and looked out. ஒரு நாள் காலையில் ஜெயண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பெட்டில் வந்து படுத்திருக்கும் போது அவருக்கு வந்து ரொம்ப ஒரு இனிமையான ஒரு மியூசிக் வந்து காதில் கேட்குது. அது ரொம்ப வந்துட்டு காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. அவர் நினைக்கிறாரு அந்த அரசர் வந்துட்டு அரசரோட மியூசிஷியன்ஸ் தான் யாரோ வந்து நம்மளை கடந்து போகிறாங்க, அதனால தான் நமக்கு வந்து இவ்வளோ இனிமையான ஒரு மியூசிக் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சின்ன குருவி தான் வந்துட்டு கத்துது அவர் விண்டோக்கு வெளியே இருந்து. அது வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த பேர்டு கத்துற சவுண்ட் வந்து அவருக்கு கேட்குது. அதனால அவர் வந்துட்டு இதுதான் வந்துட்டு உலகத்திலே வந்து ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் மியூசிக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹெயில் வந்துட்டு வர்றது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஹெயில்னால் வந்து ஆலங்கட்டி மழை வர்றது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நார்த் விண்ட் வந்து அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு போகிறது, அந்த சவுண்டும் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒரு நல்ல ப்ளசண்ட்டான பர்ஃப்யூம் வந்துட்டு ஸ்மெல் வந்துட்டு அவருக்கு வந்து கிடைக்கிது. நான் நினைக்கிறேன் இங்கே வந்து கடைசியாக வந்துட்டு ஸ்ப்ரிங் சீசன் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஜெயண்ட் நினைக்கிறாரு. அதனால அவர் பெட்லேருந்து அவர் வேகமாக எழுந்திரிச்சு ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்க்குறாரு. வாட் டிட் ஹி see? He saw a most wonderful sight. Through a little hole in the wall the children had crept in, and they were sitting in the branches of the trees. In every tree that he could see there was a little child, and their trees were so glad to have the children back again that they had covered themselves with blossoms. அவர் வந்து என்ன பார்க்குறாருனா ரொம்ப அழகான ஒரு காட்சியை தான் பார்க்குறாரு. என்னென்னா அங்கே அவர் கட்டியிருந்த அந்த சுவரில் வந்து ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து அவங்க வந்து ஒவ்வொரு மரத்தோட கிளையிலையும் வந்து உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு மரத்துலேயும் ஒரு லிட்டில் சைல்டு வந்துட்டு உட்காந்துருக்காங்க. ட்ரீஸ் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாம் திரும்ப வந்துட்டாங்கன்னு. அதனால அந்த ட்ரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு பூத்து குலுங்குது. And were waving their arms gently above the children's heads. The birds were flying about and twittering with delight, and the flowers were looking up through the green grass and laughing. It was a lovely scene. Only in one corner it was still winter. It was the farthest corner of the garden, and in it was standing a little boy. He was so small that he could not reach up to the branches of the tree, and he was wandering all round it, crying bitterly. The poor tree was still quite covered with frost and snow, and the north wind was blowing and roaring above it. "Climb up, the little boy," said the tree, and it bent its branches down as low as it could, but the little boy was too tiny. அந்த பூக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு குழந்தைங்களோட தலையில் வந்துட்டு மெதுவாக வந்துட்டு உதிருது ஒன்று ஒன்றா. அது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே வந்து குருவிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு கத்திட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து கிராஸ்லேருந்து வெளியில் வந்து அது இருக்கிறத பார்த்தா அது நல்லா சிரிக்கிற மாதிரியே இருக்குது. இந்த சீன் வந்து பார்க்க ரொம்ப அழகாக ரொம்ப லவ்லியாக இருக்குது. ஆனால் வந்து கார்டனோட ஒரே ஒரு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அது வந்து வின்டராகவே இருக்குது. அது கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் எண்டு ஒரு மூலையில் ரொம்ப தூரத்தில் ஒரு கார்னரில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த மரத்துக்கடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து நின்றுட்டுருக்கான். அவன் வந்து ரொம்ப சின்ன பையன். அதனால் அவனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீயோட பிரான்ச்சில் வந்து அவனால் ஏற முடியல. அதனால் அவன் வந்து அங்கேயும் இங்கேயும் அந்த மரத்துக்கடியில் நடந்துகிட்டு இருந்தான் அழுதுகிட்டே. இந்த ட்ரீயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு
ஸ்னோ அண்ட் ஃப்ரோஸ்டால் கவர் ஆகிருக்கு. நார்த் விண்டு பார்த்திங்கன்னா அந்த ட்ரீக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அங்கேயே வந்துட்டு இருக்குது. ட்ரீ வந்து அந்த சின்ன பையனை பார்த்து சொல்லுது, கிளைம்ப் அப் லிட்டில் பாய், மேலே ஏறு அப்படின்னு சொல்லி அதனுடைய பிரான்ச்சஸை வந்து அது கொஞ்சம் இன்னும் வளைஞ்சு கொடுக்குது. ஆனால் அந்த பையன் ரொம்ப சின்னதாக இருக்கனால அவனால் இன்னுமே ஏற முடியலை. And the giant's heart melted as he looked out. How selfish I have been, he said. Now I know why the spring would not come here. I will put that little boy on top of the tree and then I will knock down the wall and my garden shall be the children's playground forever and ever. He was really very sorry for what he had done. ஜன்னல் வழியாக பார்த்துட்டு செல்ஃபிஷ் ஜெயண்ட் வந்து மனம் உருகி போயிடுறாரு. மனம் உருகி நம்ம எவ்வளோ சுயநலவாதியாக செல்ஃபிஷாக இருந்திருக்கோம், அதனால தான் வந்து நம்ம கார்டனுக்கு ஸ்ப்ரிங் வராமல் இருந்திருக்கு. நான் முதல்ல போய் அந்த சின்ன பையனை தூக்கி மரத்து மேலே உட்கார வைக்க போகிறேன். அடுத்து வந்து நான் கட்டின அந்த சுவரை வந்து நான் உடைக்க போகிறேன். அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து இந்த கார்டனை வந்து அவங்க எப்பயுமே வந்து ப்ளே கிரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப சாரியாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப வருத்தப்படுறேன் நான் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, ஸோ ஹீ crept downstairs and opened the front door quite softly and went out into the garden. But when children saw him, they were so frightened that they all ran away and the garden became winter again. Only the little boy did not run, for his eyes were so full of tears that he did not see the giant coming. அவர் உடனே வந்து ஸ்டெப்ஸில் வந்துட்டு இறங்கி கீழே போய் ஃப்ரண்ட் டோர் வந்து மெதுவாக ஓப்பன் பண்ணி கார்டனுக்குள்ளார போகிறாரு. ஆனால் வந்து குழந்தைங்க அவரை பார்த்த உடனே ரொம்ப பயந்து போய் உடனே ஓடி போயிடுறாங்க. அதனால திரும்பவும் வந்து கார்டன் வந்து வின்டராக மாறிடுது. ஆனால் அந்த சின்ன பையன் மட்டும் ஓடாமல் அங்கேயே நிற்கிறான். ஏன்னா அவன் அழுதுட்டு இருக்கனால அவன் கண்ணு ஃபுல்லாக வந்து கண்ணீர் தண்ணி நிற்கிறனால அவனால் செல்ஃபிஷ் ஜெயண்ட் வரதை வந்து பார்க்க முடியலை. And the giant stole up behind him and took him gently in his hand and put him up into the tree. And the tree broke at once into blossom and the birds came and sang on it. And the little boy stretched out his 2 arms and flung them round the giant's neck and kissed him. And the other children, when they saw that the giant was not wicked any longer, came running back, and with them came the spring. It is your garden now, little children, said the giant. And he took a great axe and knocked down the wall. And when the people were going to market at 12 o'clock, they found the giant playing with the children in the most beautiful garden they had ever seen. giant வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவன் பின்னாடி போய் நின்று அவனை தூக்கி அந்த மரத்து மேலே உட்கார வைக்கிறாரு. அவன் அந்த மரத்து மேலே அந்த சின்ன பையன் உட்காந்த உடனே மரம் வந்து நல்லா பூத்து குலுங்குது. பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த மரத்தில் வந்து உட்காந்துட்டு நல்லா வந்து கத்துது. அந்த லிட்டில் பாய் வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் கையை 2ஐயும் விரித்து செல்ஃபிஷ் ஜெயண்ட்டுக்கு வந்துட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறான், முத்தம் கொடுக்குறான் செல்ஃபிஷ் ஜெயண்ட்டுக்கு. மற்ற சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து இதை பார்த்த உடனே செல்ஃபிஷ் ஜெயண்ட் வந்து இன்னும் வந்து இனிமேல் கோவப்பட மாட்டார் போல், ரொம்ப இனிமையாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் திரும்ப ஓடி வந்துடுறாங்க. அவங்க உள்ளே வந்த உடனே திரும்ப கார்டனில் வந்து ஸ்ப்ரிங் சீசன் வந்துடுது. உள்ளே வந்ததுக்கப்புறமா வந்துட்டு செல்ஃபிஷ் ஜெயண்ட் சொல்கிறாரு, இது வந்து உங்களோட கார்டன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஆக்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த கட்டின சுவரை வந்து உடச்சி எறிஞ்சிட்றாரு. பீப்புள் வந்துட்டு 12 o'clock வந்துட்டு மார்க்கெட் போகும்போது அவங்க வந்துட்டு சில்ட்ரன்ஸ் எல்லாம் செல்ஃபிஷ் ஜெயண்ட்டோட கார்டனில் விளையாடுறத பார்க்குறாங்க. ரொம்ப வந்து அழகாக இருக்குது அவங்க கார்டனில் அவங்க விளையாடுறத பார்க்கும்போது. இந்த காட்சியை வந்து அவங்க இது வரைக்கும் எப்பயுமே பார்த்ததில்ல. All day long they played and in the evening they came to the giant to bid him goodbye. ஃபுல் டே வந்து அவங்க அங்கே விளையாடிட்டு ஈவினிங்கில் வந்துட்டு அந்த பசங்கள்லாம் வந்துட்டு செல்ஃபிஷ் ஜெயண்ட் கிட்ட வந்து குட் பை சொல்லிட்டு போகிறாங்க. But where is your little companion? He said. The boy I put into the tree. The giant loved him the best because he had kissed him. We don't know, answered the children. He has gone away. செல்ஃபிஷ் ஜெயண்ட் வந்து அந்த பசங்க கிட்ட கேட்குறாரு, உங்கள் கூட இருந்த அந்த சின்ன பையன் எங்கே? நான் வந்து மரத்தில் ஏற்றி விட்டேனே அந்த பையன், அவனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் யாருன்னா அவர் கிஸ் பண்ண அந்த பையன். எங்களுக்கு தெரியலை அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க. அவன் போயிட்டான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. You must tell him to be sure and come here tomorrow, said the giant. But the children said that they did not know where he lived and had never seen him before, and the giant felt very sad. நீங்கள் வந்து அவன்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும், அவனை கண்டிப்பாக நாளைக்கு வர சொல்லுங்கள்.
அவன் வந்து எங்கே இருக்கானே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி அவனை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோடனே செல்ஃபிஷ் ஜெயண்ட் வந்து ரொம்ப சோகமாயிடுறாரு. எவ்ரி ஆஃப்டர்நூன் வென் ஸ்கூல் வாஸ் ஓவர் த சில்ட்ரன் கேம் அண்ட் பிளேட் வித் த ஜெயண்ட் பட் த லிட்டில் பாய் whom the giant loved was never seen again. The giant was very kind to all the children, yet he longed for his first little friend and often spoke of him. How I would like to see him, he used to say. ஒவ்வொரு நாள் மத்தியானமும் ஸ்கூல் முடிஞ்சதும் பசங்க வந்து விளையாடுவாங்க செல்ஃபிஷ் ஜெயண்ட் கூட. ஆனால் அந்த சின்ன பையன் மட்டும் வரவே இல்லை. ஆனால் அந்த சின்ன பையன் வருவான்னு செல்ஃபிஷ் ஜெயண்ட் வந்து பார்த்துட்டே இருக்கார். செல்ஃபிஷ் ஜெயண்ட் வந்து மற்ற எல்லா பசங்களோடையும் ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறாரு. அந்த சின்ன பையன் வருவான் அப்படின்றதுக்காக அவர் ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். அப்பப்போ பசங்கக்கிட்டேயும் அந்த பையனை பற்றி பேசிகிட்டே இருக்கார். Years went over and the giant grew very old and feeble. He could not play about anymore, so he sat in a huge armchair and watched the children at their games and admired his garden. I have many beautiful flowers, he said, but the children are the most beautiful flowers of all. ரொம்ப வருஷம் கடந்தது. செல்ஃபிஷ் ஜெயண்ட் வந்து ரொம்ப வயசாகி ரொம்ப நரைச்ச முடி தாடி அப்படியெல்லாம் வந்துடுச்சு. அதனால் அவரால் வந்து குழந்தைங்களோட விளையாட முடியல. அதனால் ஒரு ஒரு ஹார்ம் சேர் வந்து போட்டு அதில் உட்காந்துட்டு பசங்க விளையாடுறத பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு அப்புறம் அவர் கார்டன் வந்து அழகாக இருக்கிறத பார்த்து ரொம்ப வியந்து போகிறாரு. ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. என் கார்டனில் வந்து நிறைய அழகான பூக்கள் இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப அழகான இந்த பூக்கள் வந்து இந்த உலகத்துலேயே வந்து இந்த குழந்தைங்க தான் அப்படின்னு நினைக்கிறாரு. One winter morning he looked out of his window as he was dressing. He did not hate the winter now, for he knew that it was merely the spring asleep and that the flowers were resting. ஒரு நாள் வந்து வின்டர் சீசனில் காலையில் வந்து அவர் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே விண்டோ வழியாக எட்டி பார்க்குறாரு. இப்போ வந்து அவருக்கு வின்டர் சீசன் பிடிக்காமலாம் போகலை. ஆனால் அவருக்கு தெரியும் இப்போ ஸ்ப்ரிங் சீசன் கிடையாது, ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. Suddenly he rubbed his eyes in wonder and looked. It certainly was a marvelous sight. In the farthest corner of the garden was a tree quite covered with lovely white blossoms. Its branches were all golden and silver fruit hung down from them, and underneath it stood the little boy he had loved. சடனாக வந்துட்டு அவர் வந்துட்டு வெளியில் பார்த்துட்டே இருக்கும்போது அவர் கண்ணை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வியந்து பார்க்குறாரு, ரொம்ப உத்து பார்க்குறாரு. ரொம்ப வந்துட்டு அழகான ஒரு காட்சியை வந்து பார்க்குறாரு. அந்த ஃபார்த்தஸ்ட் கார்னர், அந்த கார்டனோட அந்த லாஸ்ட் கார்னரில் வந்துட்டு அந்த சின்ன பையனை உட்கார வச்ச அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்துட்டு பூ பூத்துருக்கு. அதனுடைய பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது. அதில் இருக்கிற பழங்களெல்லாம் வந்து சில்வர் கலரில் வந்து தொங்குது. அந்த மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த சின்ன பையன் வந்து திரும்ப நின்றுட்டுருக்கான். Downstairs ran the giant in great joy and out into the garden. He hastened across the grass and came near to the child. And when he came quite close, his face grew red with anger. And he said, "Who hath dared to wound thee?" For on the palms of the child's hand were the prints of 2 nails, and the prints of 2 nails were on the little feet. ஜெயண்ட் வந்துட்டு கீழே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஓடி வராரு கார்டனுக்கு. அவர் வந்து ரொம்ப மூச்சு வாங்கிக்கிட்டே கிராஸை தாண்டி ஓடுறாரு. சைல்டு கிட்ட வந்துட்டார். கிட்ட வந்தால் தான் அவர் வந்து ஃபேஸ் எல்லாம் வந்து ரொம்ப கோவமாயிட்டு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு செல்ஃபிஷ் ஜெயண்ட் வந்து வேகமாக வந்து ரொம்ப சந்தோஷத்தோட கார்டனுக்கு வந்து வேகமாக வந்து படியில் இறங்கி ஓடி வராரு. ஓடி வர்றதில் மூச்சு வாங்கிக்கிட்டு கிராஸை கிராஸ் பண்ணி போகிறாரு. கிராஸ் பண்ணி சைல்டு கிட்டே போயிட்டாரு. போனது சைல்டை பார்த்தது அவருக்கு வந்து செம்ம கோவம் வருது. ஃபேஸ் எல்லாம் ரெட் கலரில் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைல்டோட 2 கையிலையும் வந்து 2 கால்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஆணி அடித்த மாதிரி வந்துட்டு காயங்கள் இருக்குது அந்த லிட்டில் ஃபீட் எல்லாத்துலேயுமே. Who hath dared to wound thee? cried the giant. Tell me that I may take my big sword and slay him. Nay, answered the child, but these are the wounds of love. யார் வந்து உன்னை இப்படி பண்ணது, உன்னை யார் இப்படி காயம் பண்ணது சொல்லு, அவங்கள வந்து நான் என்னோடய வாள் எடுத்து நான் வெட்டிடுறேன் அவங்கள அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாரும் இல்லை, இது வந்துட்டு அன்பாலான காயங்கள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. யார் நீயே அப்படின்னு சொல்லி வந்து ஹூ ஆர் தோ அப்படின்னா வந்துட்டு யார் நீன்னு அர்த்தம். ஹூ ஆர் யூ தான் ஹூ ஆர் தோ அப்படின்னு சொல்லி செல்ஃபிஷ் ஜெயண்ட் கேட்குறாரு. கேட்ட உடனே வந்துட்டு அவர் மேலே வந்து ஒரு இது வந்துட்டு ஒரு விசித்திரமான ஒரு இது வந்து விழுகுது. விழுந்த உடனே அவர் வந்து அந்த குழந்தை முன்னாடி முட்டி போட்டு கீழே விழுந்துடுறாரு. அண்ட் த சைல்ட் ஸ்மைல்ட் ஆன் த ஜெயண்ட் அண்ட் செட் டு ஹிம்,
யூ லெட் மீ ப்ளே ஒன்ஸ் இன் யுவர் கார்டன், டுடே யூ ஷல் கம் வித் மீ டு மை கார்டன் விச் இஸ் பேரடைஸ். அந்த அந்த சின்ன பையன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து செல்ஃபிஷ் ஜெயண்ட்டை பார்த்து சொல்கிறான், இவ்வளோ நாள் வந்து நீங்கள் உங்கள் கார்டனில் என்னை விளையாட விட்டீங்க, இப்போ வந்து நீங்கள் என் கூட என் கார்டனுக்கு வாங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரடைஸ்னால் சொர்க்கம். And when the children ran in that afternoon, they found the giant lying dead under the tree, all covered with white blossoms. அன்றைக்கி மத்தியானம் வந்து குழந்தைங்க வந்து கார்டனுக்கு விளையாட வந்தப்போ செல்ஃபிஷ் ஜெயண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு கீழே வந்து இறந்து கிடக்கிறாரு. அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பூக்கள் வந்துட்டு மூடி இருக்குது, ஒயிட் பிளாசம்ஸ், வெள்ளை நிற பூக்களால் மூடி இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணுனாலும் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.